கைஸ் ட்ரிப்பை 0 பண்ணிடலாம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:02 ஆச்சுங்க. 7 மணி வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. 7 மணிக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சு நம்ம ஜோனுக்கு கிளம்புறோம். 12 to அப்படியே கண்டினியூவாக ஓட்ட போகிறது தான் நம்ம பிளானு. பட் பார்க்கலாம், நம்ம பிளான் பண்ணுறது எல்லாமே பிளான் படியே நடக்க போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. டே 22 ஜூன் 22. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஜொமேட்டோ தான் ரன் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீக்கெண்டுங்காட்டிக்கு நம்ம ஜொமேட்டோ தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் எப்படி ஆர்டர் வருது அப்படிங்கிறது. போன வாரம் முந்தின வாரம்லாம் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் கொஞ்சம் நல்லா ஆர்டர்ஸ் வரும். ஸோ நம்ம அதே மாதிரி வீக்கெண்ட்லேயே ஆன் பண்ணலாம். எவ்வளோ ஆர்டர் வருது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கான பிளான் பார்த்திங்க அப்படின்னா 24 ஆர்டர்ஸு. மதியானம் 12 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் 12 கிட்ஸு கம்ப்ளீட்டு. ஒரு 24 ஆர்டர் டார்கெட்டுங்க. அதுதான் பிளானு. நம்ம ஃபஸ்ட்டு ஜோனுக்குள்ளே போய்ட்டு ஆன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:23 ஆச்சுங்க. நம்ம 12:10க்கு லாகின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் எதுவும் வரல. 20 ரூபா பிரியாணி சாப்பிட போய்ட்டுருக்கோம். ப்ரூஃபில்ஸ்க்கு ஆப்போசிட்லங்க. நம்ம பக்ரீத் அன்னைக்கு கூட சாப்பிட்ருந்தோமே அதே கடையில் தான். பட் அதுக்கு பக்கத்து கடையில், அந்த கடையில் நல்லா இல்லை. அன்றைக்கி கடையில் ஒரு வண்டி வருங்க, பேக் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே கொண்டு போயிட்டுருக்காங்க. கைஸ் அதுக்குள்ளே ஆர்டர் வேறு வந்துருச்சு கைஸ். எஸ்எஸ் ஹைதராபாத்தில். தேங்க்யூ கைஸ். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10 ஆச்சுங்க. நெக்ஸ்ட் ஆர்டரு இப்போ தான் சொல்லி முடித்தேன். டால்ட் பிரியாணி ஆர்டர் வந்துருச்சு. 0.29 கிலோமீட்டர் பிக்கப்பு, 4.5 கிலோமீட்டர் ட்ராப்பு. அக்செப்ட் பண்ணுவோம். இது எங்கே இருக்குது? யூட்டர்ன் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் பக்கத்தில் தான் கைஸ். 400 மீட்ரு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். கைஸ் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்குங்க. அன்னப்பூர்லாம் தான் விழுந்திருக்கு. 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 0.8 கிலோமீட்டரில் ட்ராப்பு, 25 ரூபா ஆர்டரு. இது நமக்கு பார்த்திங்கன்னா 3வது ஆர்டர். கைஸ் நமக்கு இப்போ 7வது ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்குங்க. மணி பார்த்திங்கன்னா 4:44. ஸோ சாய்பாபா காலனிலேருந்து சின்னம்மா நகர்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனில் கிட்டத்தட்ட 7.7 கிலோமீட்டரில் 65 ரூபாயோ 70 ரூபாயோ கொடுத்துருக்காங்க ஆர்டருக்கு. நான் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் பிக்கப் பண்ணிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கமெண்டில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், மொபைல் ஹோல்டர் எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொபைல் ஹோல்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 3.5 வருஷம் முன்னாடி வாங்கினேன் லோக்கலில். நம்ம தெரிஞ்ச கடை தான். பிளாக்லாம் பண்ணியிருப்போம் அந்த கடையை. பைக் கேலரி பொள்ளாச்சியில் இருக்குது. ஸோ அங்கே தான் வாங்கினேன். 550 ரூபாங்க வித்தவுட் சார்ஜரு. பட் இப்போ வரைக்கும் நல்லா நிற்கிதுங்க. இப்போ இடையில கூட ஒரு சார்ஜர் மாற்றலாம் தான் பார்த்தேன். பட் அது முன்னாடி வராது, சைடில் வர மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அதை மாற்றலை. அதை மாற்றுறது பிரச்சனை இருக்காது. இப்போ இதை மாற்றணும் அப்படின்னா ஒரு சில டைம்லாம் நம்ம கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் அதிகமாக வேகம் போவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது, அதெல்லாம் மறைச்சிரும். அதனால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். ஓலா ஒருத்தர் ஓட்டுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. கமிஷன்லாம் அந்தளவுக்கு பெருசாக பிடிக்க மாட்டாங்க, ஏர்னிங்ஸ் நமக்கு நல்லா நிற்கும் அப்படின்னாரு. ஓலா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணேன். பட் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள்னு வந்துருச்சு பைக்கு. அதனால தான் ஓலா விட்டுட்டேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். அது இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுவோம், ஏதாவது ஆகுதுன்னு பார்க்கலாம். ரேபிடோ ஓட்டினா எவ்வளோ நிற்கும் அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ நிற்கும் அப்படிங்கிறத விட நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடல. உங்களுக்கு எவ்வளோ நிற்குங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிலோமீட்டர் வந்து 200-230 கிலோமீட்டர் ஓட்டுறேன் ஒரு நாளைக்கு. பட் மைலேஜ் கிடைக்கிற வண்டியை பொறுத்து உங்களுக்கு சேவிங்ஸும் அந்த அளவுக்கு ஆகும். அப்புறம் ஃபுட் அக்காமடேஷன் வந்து உங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து, எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து அதுவும் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும். மழை வர மாதிரி இருக்குங்க. ரெயின் கோட்லாம் பேக்கில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியான சம்பவங்க. வண்டி வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேது. லீன் ஆங்கிள் சென்சார் தான் கல்றிச்சு தான் தெரியலையே. எதுவுமே ஆகலை. ஏன் திடீர்னு ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடுச்சு. சுவா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. செயின் வரும் எவ்வளோ தொங்குது அட்ஜஸ்ட் பண்ணணும். இதனால தான் கட்டக்கு நிற்கிது. ஸ்ப்ராக்கெட்டில் போயிடும். இப்போ இந்த முதல்ல இந்த ஐஸ்கிரீமை டெலிவரி பண்ணணுமே. ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிட்டேன், உருகிரும். ஸோ சரி, நல்ல நேரம் நமக்கு தான் எல்லாம் இந்த மாதிரி தான் வரும்.
இதை போட்டோம்னா பேட்ரி வேறு வந்துடும். எங்கே தான் ஒர்க் ஷாப் இருக்குன்னு தெரியலையே. யாருமே ஸ்டார்ட் ஆக மாட்டேது. இங்கே தான் ஒர்க் ஷாப் மாதிரி இருக்குது, கொடுத்து பார்க்க வேண்டியதான். அண்ணா ரன்னிங்கில் ஆஃப் ஆச்சுங்கண்ணா. ஏண்ணா? ஆமாங்க, ரன்னிங்கில் வந்துட்டு இருந்தால் ஆஃப் ஆச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேது, செல்ஃபு பிடிக்க மாட்டேது. ரன்னிங்கில் ஸ்டார்ட் ஆச்சுண்ணா. ரன்னிங்கில் வந்துட்டு ஆஃப் ஆச்சுங்க. ஓகே, தள்ளி ஸ்டார்ட்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வரும்போது கீர் போட்டேன், செகண்ட் கியரில் உழுகலை, பிடிக்கவே இல்லைங்க. கிக் இருந்தால் கூட ஏதாவது ப்ளக்கு கரண்ட் ரெண்டு வருதுன்னு பார்த்தேன். பேட்டரிக்கு லோவாக இருக்குது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இருக்கிறதும் போயிடும், இருக்கிற சார்ஜும் போயிடும். அடிச்சுட்டே இருந்தீங்களா அது போட்டு? இல்லை 2 டைம் தான் அடிச்சு, அதுக்கப்புறம் அடிக்கலைங்க. தள்ளி ஸ்டார்ட் பண்ண முடியாது. இல்லை, நான் ரன்னிங்கில் வரும்போது செகண்ட் கியர் போட்டு இழுத்தேன், பிடிக்கவே. இப்போ பிடிக்குது இல்லைங்க, இக்னிஷன் அந்த ஸ்டார்டிங் ஆகுது, ஆனால் பிடிக்க மாட்டேது. டேங்க் ஃபுல்லாக இருக்குண்ணா. ஃபுல்லாக இருக்குது. என்ன இருக்குது என்ன இருக்கும்? சிக்கரம் இல்லை, தள்ளி பார்த்தாராம்மா. இருங்க சார். அது எதனாலலாம் இருக்கும்? அது லீன் ஆங்கிள் சென்சாரும் பார்த்தா அதுவும் நல்லா தான் நிற்குது. அந்த லீன் ஆங்கிள் சென்சார் இருக்குல்லங்க, அதுவும் பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஆனால் ரன்னிங்கில் இங்கே தான் ஆஃப் ஆச்சுங்க. வர ஆஃப் ஆச்சு, கீரில் போட்டேன் எடுக்கலை. ஆஃப் பண்ணிவிட்டு நிறுத்திட்டு இக்னிஷன் எல்லாமே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன். எஃப்ஐ செக் பண்ணி பார்த்து செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். சரிங்கண்ணா, பார்த்துட்டு ஓகேங்க. ஓபிடி போட்டோன்னா தெரிஞ்சிடும்ல. எதோ எரர் இருக்கான்னு தெரிஞ்சிடும். நான் பிளாக் பண்ணிருப்பேன். யூடியூப் சேனல்ண்ணா, மிஸ்டர் பொள்ளாச்சியன். சும்மா ட்ராவலு அது இதுன்னு தான் புதுசாக ஏதாவது பண்ணிட்டு எடுப்பேன். பொழைச்சிட்டு போ 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 போ. 7500 இருக்குங்கண்ணா. சரி, நான் போய்ட்டு வரேன். தேங்க்ஸ்ண்ணா. இது ஏதோ நானும் பண்ணேன், ஆனால் நான் பண்ணும்போது பிடிக்கல. இப்போ தள்ளி விட்டால் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நல்ல வேலை. போய் முதல்ல இந்த டெலிவரி பண்ணிவிட்டு வண்டி கொஞ்சம் வேலை செய்யணும், சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல சர்வீஸ் பண்ணணும். பிடிச்சிக்கோ நல்லா. தேங்க்யூ. கைஸ், நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரூமுக்கு கிளம்பலாம். எப்படியா இருந்தாலும் ஆஃபர் வராதுங்க. 2 மணி வரைக்கும் புக் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும் 16 ஆர்டர், இதை சேர்த்துனா 17. அதில் 2 ஆர்டர் 9 மணிக்கு கீழே. ஸோ அதனால் இந்த ஆர்டருக்கு சேர்த்து கம்ப்ளீட் பண்ணால் கூட நம்மளால் 19 ஆர்டர் பார்க்க முடியாது. 15 ஆர்டர், இன்னும் 4 ஆர்டர் பார்க்கணும் 1 ஹவரில். ரொம்ப கஷ்டம். மணி பார்த்திங்கன்னா 12:45 ஆச்சு. ஸோ நம்ம கிட்ஸு கேன்சல் ஆகும், இன்கம்ப்ளீட் ஆகும். சரி, பட் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி ஆஃபர் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அப்படியே ரூமுக்கு கிளம்பலாம். இப்போ நான் வந்து கம்ப்ளீட் கொடுத்தேன் அப்படின்னா திடீர்னு ஆர்டர் விழுந்துருங்க. அதனால் இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கொடுத்துட்டு கோ ஆஃப்லைன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடணும். அதனால் ஆஃப்லைன் போயிடும். ஆர்டர் டெலிவரி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ போட்டு சப்மிட் பண்ணிடலாம். கோ டு ஹெட், அவ்வளோதான். ஆஃப்லைன் போயாச்சுங்க.
இன்னும் இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு டோட்டல் கிலோமீட்டர் சொல்கிறேன். இன்னும் நம்ம ரூமுக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டர் வரும். நம்ம ரூமுக்கு போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். கைஸ் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:14 ஆச்சுங்க. எனக்கு ஆக்சுவலாக 23ஆம் ஆகிப்போச்சு, 22 முடிஞ்சு. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 22ஆம் வீடியோ 23ஆம் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 17வது ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதில் 2 ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா நேத்தோட வீடியோவாக கன்வெர்ட் ஆயிரும். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், நம்ம டோட்டலாக எவ்வளோ ஆர்டர் பார்த்துருக்கோம், இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மொத்த வீடியோவை நான் ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த வியூவோட லைட் செட்டிங் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு நம்ம விளாக் பண்ணும்போது லைட்டு வெளிச்சம் வந்து பயங்கரமாக கிளார் அடிக்கும், ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில செட்டிங் கோப்ரோவில் மாற்றிருக்கேன், அதனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும். நாளைக்கு காலையில் கொஞ்சம் நேரமாக லாகின் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம ரூமுக்கு போய்ட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். டோட்டலாக இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:42 ஆச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 22,470 ஏர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 961 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் 161 பார்த்தீங்கன்னா நேற்று ஏர்ன் பண்ணது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 700 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15-6 என்னமோ தான் வந்துச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் டல்லு தான். ஆக்சுவலாக இடையில ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதனால் அந்த கிட்ஸ் வந்து ஓட்ட முடியல. அதனால் இப்போ டோட்டல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 23,170 நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்க அப்படின்னா 22 வரைக்கும் 23,170 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா 157.9 158 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேங்க. நாளைக்கு சண்டே தட்டுறோம் தூக்குறோம். நாளைக்கு பிளான், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.